தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நவீன மருத்துவத்தில் பல நோய்களை குறிப்பிட்டிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நோய் அப்படின்னா சிஃபிலிஸ். இது ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு பென்சில் இன்ஜெக்ஷன் போடணும், சில ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும், காலம் ஃபுல்லாக அது பாசிட்டிவாக தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. உண்மையிலே இதுக்கு சித்த மருத்துவத்தில் இது என்ன மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, அதுக்கு தீர்வு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூடவே உங்களுக்கு ஒரு டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட்டும் இருக்குது. தீர்க்கவே முடியாத அந்த சிஃபிலிஸுக்கு நம்ம தீர்த்து கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். லைஃப் டெவலப் பண்ண காரே ஓடுறேன். நல்லா சந்தோஷமா இருக்கு. அரிப்பான புண்ணாகி அழுகி ஓடி அங்கமெல்லாம் தின உண்டாய் ரணமதாகி பறிப்பான பரங்கியனும் வியாதியப்பா பாலான மேகமது உடலில் சேர்ந்து எரிப்பான இரத்தமதை சுண்டி பண்ணி எலும்பை உரிக்கிடும் என்று அறிந்து கொள்ளே. இது எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கிரந்தியை பற்றி தான். தட் இஸ் சிஃபிலிஸ். ஸோ சிஃபிலிஸ் எப்படிப்பட்ட வியாதி அப்படிங்கிறத சித்தர்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த காலம் மட்டும் இல்லை, நிறைய சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் நமக்கு வந்து நிறைய செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குது. அந்த காலத்தில் இருக்கவங்களா அது இல்லை அப்படின்னு இல்லை இருந்தது. அந்த காலத்துலேயும் அளவுக்கு மீறி உடல் உறவு பண்ணுறது, இந்த மாதிரி ஹைஜீனிக்காக இல்லாத எல்லார்ட்டையுமே இந்த ப்ராப்ளம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கிரந்தி அப்படின்னாலே நம்ம ரொம்ப ட்ரீட் பண்ணாமல் அப்படியே விடும்போது ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் புண்ணாகி உடம்பு பூரா அரிப்பாகி ரத்தம் எல்லாம் நமக்கு சுண்டி ஒரு மோசமான நிலைக்கு தள்ளிடும் அப்படிங்கிறது தான் இந்த கிரந்தியோட அடிப்படையே. ஸோ கிரந்தி அப்படிங்கிறது தான் இந்த சிஃபிலிஸ். இந்த சிஃபிலிஸு நமக்கு சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தீர்வு இருக்குது. அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க, மருத்துவம் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ சிஃபிலிஸை பற்றி யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அதை தடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு சோஷியல் மீடியாவில் உள்ள ஆப்பு. பல விதங்களில் நம்ம எல்லாமே அதை கனெக்டடாக வச்சுருக்கு அப்படிங்கிறது. ஆனால் இந்த இளைய சமூக குடும்பமாக அந்த 19 வயசு இந்த மாதிரி உள்ள சின்ன பசங்க அது ஒரு டேட்டிங் ஆப்பாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. புதுசாக இருக்குல்ல? ஆமாம், என்கிட்ட வர நிறைய பேஷண்ட்ஸு, அதுவும் இந்த இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததுன்னு கேட்டால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஊர் விட்டு ஊர் போய் கான்டாக்டில் இருந்த இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உடம்புல அரிப்பு, நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். பயந்து போய் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா சிஃபிலிஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பில் இருக்குது, கேரியர் சரி, மிலிட்ரி போக முடியாது, போலீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சர்வீஸ் போனாலும் சரி, ஃபாரின் மூவி விசா எடுக்கனாலும் இந்த சிஃபிலிஸ் இடைஞ்சலாக இருக்கும். காரணம் அது பாசிட்டிவாக தான் இருக்குது, இதுக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உடனே மென்டல் அப்செட் ஆகி ரொம்ப சோகமாக டிப்ரெஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ சித்த மருத்துவத்தில் இதுக்கு தீர்வு இருக்கா அப்படிங்கிறதும் நிறைய ஒரு சந்தேகம். ஸோ நம்ம இப்போ ஒரு டெஸ்டிமோனியல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும், ஒரு தைரியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, டெய்லி இதை பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரொம்ப தைரியமாக இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா எப்படி கதறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வேடிக்கைக்காக சொல்ல, அது உண்மை தான். ஏன்னா இது இருந்து மீள முடியாமல் தெரியாமல் ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம எவ்வளோ தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும். அதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். ஸோ இதுக்கு தீர்வு இருக்குது. வீட்டிலேயே நீங்கள் வந்து ரொம்ப சிம்டம் இருக்குது, இப்போ சிம்டம் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பரங்கிப்பட்டை சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது இந்த பரங்கி புண்ணு, அதாவது கிரந்தியில் வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சூர்ணம். ஸோ நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே சிம்டம்ஸ் எல்லாம் குறையும். கூடவே அடிஷ்னலாக ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுக்கும்போது, பத்திய முறையை கடைபிடிக்கும் போது இந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்வு கொடுக்கலாம். அதேமாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் பால்வினை நோய் வராது அப்படிங்கிறதும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த கிருமி எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு அது உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு அப்படின்னா அந்த நோயை பரப்பியே தீரும். அதனால் அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது விஷயமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகுது, அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கான ஆலோசனையும் பதிலும் கண்டிப்பாக கிடைக்கும்.